ஹாய் திஸ் இஸ் நாகு. டுடே வந்து ரொம்பவுமே சிம்பிளான ஒரு ரெசிபி தான், பாம்பே சட்னி. வெங்கட் சார் கூட அவருடைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தாரு. சரி நம்மளும் இது செஞ்சு போட்டுடலாமேன்னு சொல்லிட்டு நானும் இது செஞ்சு போட்டேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களாம் இந்த ரெசிபியை செஞ்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு அப்படி கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வந்து போட்டுக்கிறேன். அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஒரு கிண்ணத்தில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், உப்பு, அவ்வளோதான். ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அது ஒரு பக்கமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய், கடுகு, சீரகம் போட்டுட்டு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இஞ்சி சேர்த்ததுக்கப்புறம் பூண்டும் இடித்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போவே மிளகாய் தூள் சேர்த்துறேன். அவர் வந்து கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் தான் சேர்த்தாரு. ஆனால் நாங்கள் இப்படி தான் செய்வோம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கடலை மாவு எண்ணெய் விட்டு சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதுவும் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விட்டுடலாம். நல்ல ஒரு திக்காக வேணும்னா நீங்கள் தண்ணி கம்மியாக சேர்த்துங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் நிறைய சேர்த்துங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லியெல்லாம் சேர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான். இட்லி, தோசைக்கெல்லாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.